இந்த சீன்ல ரேகாவும், இன்பாவும் பைக்ல வந்துட்டுருப்பாங்க. அப்ப ரேகா வந்து கோவத்துல பைக்க விட்டு இறங்கி ஆட்டோ புடிச்சு அவங்களுடைய வீட்டுக்கு வந்திருப்பாங்க கோச்சுட்டு. சமாதானத்துக்காண்டி இன்பாவுடைய வீட்டு ஆளுங்க எல்லாரும் ரேகாவுடைய வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்ப ரேகாவும், இன்பாவும் மாறி மாறி மெசேஜ்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்பா பக்கத்துல செல்வம் தான் உட்கார்ந்திருப்பாரு. ஆனா இதே இது அந்த மெசேஜ்ல வந்து ஸ்பெல்லிங் தப்பா இருக்கும். அதனால ரேகா வந்து கோவப்பட்டு ரூமுக்கு போவாங்க. அப்ப இந்த சீன கவனிச்சீங்க அப்படின்னா, பாபா பாஸ்கர் தான் எந்திரிச்சு போற மாரி காமிச்சிருப்பாங்க. ஆனா செல்வம் தான் எந்திரிச்சு போற மாதிரி காமிச்சிருக்கணும். எனக்கு இவர் வந்து பாபா பாஸ்கர் மாரி தான் தெரியுது. உங்களுக்கு இவர் யார் மாரி இருக்கிறாரு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சூர்யா, ஐஸ்வர்யா லட்சுமி நடிச்ச மாமன் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். சோ படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. இந்த படத்த தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ ஜீ5 ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துல எல்லாரும் ஒரு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரேகா வந்து டாக்டரா இருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலா அவங்களுடைய ஹாஸ்பிட்டலே கிரிஜாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிரிஜா வந்து ஒரு டீச்சரா இருப்பாங்க. அத கனெக்ட் பண்ற விதமா பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும், ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இன்பா வந்து ஒரு ஸ்வீட் ஃபேக்டரி வச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வீட்ல ஆயில் டின்னு அங்கங்க பெட்டி பெட்டியா இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. கிரிஜாவுடைய ஹஸ்பண்ட் ரவி வந்து ஹோட்டல் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரிக்கு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலா இந்த ஒரு சீன்ல லாரியில ஹோட்டல்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிரிஜாவுடைய அம்மாவும் டயலாக் மூலமா ஹோட்டல் வச்சிருக்கிறார்ல அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பைக்ல ஆக்சிடென்ட் ஆகும்போது அப்பயும் ஃபுட் செக்கிங் ஆளுங்க வராங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல ரேகா, இன்பா, கிரிஜாவுக்கு சண்டை வரும். அப்ப கிரிஜா வந்து ரேகாவ அடிக்க முடியாது. அந்த கோவத்த அவங்க பையன்கிட்ட காட்டியிருப்பாங்க. பையன அடிச்சு போட்டுருவாங்க. இந்த கதையில இவங்க வந்து ஒரு டீச்சர். ஆனா அடுத்தவங்க மேல இருக்கிற கோவத்த வந்து அந்த பையன்கிட்ட காமிப்பாங்க. அப்ப வீட்ல இருக்கிற சண்டைய அவங்க ஸ்கூல்ல காமிப்பாங்களான்னு ஒரு லாஜிக் கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேகாவுடைய அப்பா வந்து இன்பா கிட்ட லட்டுவுடைய அப்பாவ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அத கனெக்ட் பண்ற விதமா இன்பா வந்து லட்டுவுடைய வீட்டுக்கு தூங்குறதுக்காண்டி வந்திருப்பாரு. அப்ப ரவி வந்து தலைவாணி எடுக்கிறதுக்காண்டி லட்டுவுடைய ரூமுக்கு வந்திருப்பாரு. நம்ம கூட இந்த மாதிரி தூங்கலையேன்னு ஏக்கமா பாப்பாரு. அப்பதான் இன்பா வந்து மாமனார் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு நினைச்சு இன்பா வந்து தனிக்குடித்தனம் போறதுக்கு சம்மதம் சொல்லியிருப்பாரு. ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த குழந்தை வந்து இன்பா தான் வாங்குவாரு. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து இன்பாவும் லட்டுவும் தான் காம்பினேஷன் சீன்ஸ்லாம் வரும். இதே இது இன்டர்வல்ல வந்து அந்த பையனை வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுப்பாரு. செகண்ட் ஹாஃப் எல்லாமே அவங்க அப்பா கூட லட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த பையன் வந்து கைமாறுற அந்த ஃபர்ஸ்ட் சீனும் சரி, இன்டர்வல் சீனும் சரி செமையா கட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் திருச்சியில ஸ்டார்ட் ஆகும். திருச்சியில ரொம்ப ஃபேமஸா இருக்கிற மலைக்கோட்டை கோயில்ல இருந்து காமிச்சு படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதே இது செகண்ட் ஹாஃப் வந்து மதுரையில நடக்கும். ஸோ மதுரையில ரொம்ப ஃபேமஸான தெப்ப குளத்தை காமிச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த படத்துல அதிகமா சாரி கேட்டாதான் ஒரு பிரச்சனை வந்து சமாதானம் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எங்கெங்க அப்படின்னா, ரேகா வந்து ஃபர்ஸ்ட் லவ் ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதை கூட கவனிக்காம இன்பா வந்து அந்த பையனை தூக்குறதுக்காண்டி போயிருப்பாரு. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து சாரின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த லவ் வந்து திரும்பவும் வளர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நடுத்தெருவுல ரேகா வந்து பைக்ல இறங்கி ஆட்டோ புடிச்சு அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. இன்பா வந்து மறுநாள் வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் திரும்பவும் வீட்டுக்கு வருவாங்க. ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம தள்ளி போயிடும். அதுக்கப்புறம் மறுநாள் இன்பா வந்து மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி காலை பிடிப்பாரு. அதுக்கப்புறம் தான் இந்த தாத்தாவுடைய ரூமுக்கு போற மாதிரி காமிப்பாங்க. ரேகா வந்து கம்பல் பண்ணதுனால தான் ட்ரான்ஸ்ஃபரே கிடைச்சிருக்கும். இந்த விஷயம் வந்து ஒரு கட்டத்துல இன்பாவுக்கு தெரிய வரும். அதனால கோவமா இருப்பாரு. ஆனா ரேகா வந்து எதார்த்தமாவே நம்ம வந்து தனியாலாம் இருக்க வேண்டாம். ஒண்ணாவே இருப்போம். உங்க அம்மா கிட்ட, அக்கா கிட்டலாம் நான் சாரி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி டயலாக் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் இன்பா வந்து சிரிக்கிற மாதிரி காமிப்பாங்க. சோ அங்கேயுமே வந்து அந்த சாரிங்கிற வார்த்தைய வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ரீ கிளைமேக்ஸ்ல இன்பா வந்து ரேகாவ அரைஞ்சிருவாரு. எல்லாரும் புரிஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லி ரேகா கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. உடனே ரேகா வந்து எவ்வளவு கோவம் இருந்தாலும் உடனே சமாதானம் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி லட்டு ரேகா கிட்ட மன்னிப்பு கேட்பான். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தையே போய் பார்க்க போவான். படத்துடைய கதை அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு இந்த மன்னிப்புங்கிற வார்த்தை ரொம்ப அழகா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்பாவுடைய ஃப்ரெண்டு பேர் வந்து பூங்காவனம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃப்ளெக்ஸ்ல. ஆனா விக்கிபீடியால வந்து செல்வங்கிற பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சின்ன பையனை படம் முழுக்க எல்லாருமே லட்டு லட்டுன்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனா விக்கிபீடியால வந்து நிலன்ங்கிற பேரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சீன்ல இன்பாக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க ரேகா. அந்த டைவர்ஸ் நோட்டீஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எழுதியிருக்கும்.
சிங்கராயர் வந்து பூ வாங்கிட்டு வந்திருப்பாரு பவுனுக்கு. அப்ப அந்த டேபிள்ல தான் வந்து பூ வச்சிருப்பாரு. மறாநாள் பவுன் வந்து இறந்து போயிருப்பாங்க. அந்த பூ வைக்கிறதுக்கு அந்த டேபிள்ல இருந்தத எடுத்துட்டு வர மாதிரி கன்டினியூட்டிய மிஸ் பண்ணாம காமிச்சிருப்பாங்க. சிங்கராயர் வந்து இன்பாவுடைய அப்பாவுக்கு தெரிஞ்சவருங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இத கனெக்ட் பண்ற விதமா இந்த சீன்ல ரவி வந்து சிங்கராயன் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இன்பா கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்ப இன்பா வந்து அவங்க அப்பாவுடைய போட்டோவ பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது சிங்கராயர் வந்து அவங்க அப்பாவுக்கு நிகரா இவர் பார்த்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. பவுன் இறந்து போனப்ப சிங்கராயருக்கு முன்னாடி தான் வந்து எல்லா சடங்கும் நடக்கும். இதே இது சிங்கராயன் இறந்து போகும்போது பவுனு முன்னாடி தான் எல்லா சடங்கும் நடக்கிற மாதிரி அந்த பவுனுடைய போட்டோ ஃப்ரேம்ல கண்ணாடி மூலமா ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்ல வந்து இன்பா ரேகா யூத் வெர்ஷனா இருப்பாங்க. இதே இது சிங்கராயனும் பவுனும் வந்து ஓல்டு வெர்ஷனா இருப்பாங்க. இந்த 2 கப்பலுக்கும் ஒரு சில சிமிலாரிட்டி சீன்ஸ்லாம் இருக்கும். ரேகா வந்து இன்பாவுக்கு மருதாணி வச்சு விடுவாங்க. அதே மாதிரி சிங்கராயர் வந்து பவுனுக்கு மருதாணி வச்சு விடுவாரு. ரேகா வந்து இன்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து குடுப்பாங்க. அதே மாதிரி இவங்க வீட்ல வந்து பவுன் வந்து சட்டைய பிரிச்சு குடு அப்படின்னு சொல்லி சிங்கராயன் கிட்ட கேட்பாங்க. சிங்கராயனுக்கும் பவுனுக்கும் சண்டைகள் ஏகப்பட்டது வந்தாலும் சமாதானமா தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இன்பாவுக்கும் ரேகாவுக்கும் சண்டைகள் வந்தாலும் சாரி கேட்டு சமாதானம் ஆயிடுவாங்க. இந்த 2 கப்பலுக்குமே வந்து ரொமான்ஸ் சீன்ஸ் இருக்கும். சிங்கராயன் வந்து பவுனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே துடிச்சு போயிருவாரு. ரொம்ப வருத்தப்பட்டு இன்பா கிட்ட ஷேர் பண்ணுவாரு. அதே மாதிரி பவுன் இறந்து போனப்ப ரேகா வந்து சோகமா இருப்பாங்க. அப்ப இன்பா வந்து வருத்தப்பட்டு பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ப்ரீ கிளைமேக்ஸ்ல சிங்கராயனும் சரி பவுனும் சரி அடுத்தடுத்து இறந்து போயிருவாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல ரேகாவுக்கு 2 குழந்தை பிறந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை இவங்களே மறுஜென்மம் எடுத்து பிறந்த மாதிரி காமிச்சிருந்திருக்கலாம். பெரியவங்க மூலமா இவங்கள மாதிரி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. குழந்தைக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க. இன்பாவுக்கு யார் சொன்னாங்க அப்படிங்கிற அந்த சீனை வந்து கட் பண்ணிருப்பாங்க. ஆனா கரெக்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாரு. எப்படி வந்தாரு? ரேகா வந்து ஒரு டாக்டரா இருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல அந்த பையன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பான். ஆனாலும் அந்த டாக்டர் அப்படிங்கிறத தாண்டி அவங்க குடும்ப பிரச்சனை தான் மெயினா வச்சு சண்டை போடுவாங்க. இன்பாவுடைய ஃப்ரெண்டு செல்வம் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல மாலை கூப்பிட்டுருப்பாரு. அப்பவே வந்து அவருக்கு கல்யாணம் மாதிரி டயலாக் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணை வந்து கல்யாணத்து அப்ப மட்டும்தான் காமிப்பாங்களே தவிர பெருசா இதுக்கு முன்னாடி வந்து எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. இதுல ஒரு சின்ன லாஜிக் கொஸ்டின் என்ன அப்படின்னா படத்துடைய ஆரம்பத்துல இவருக்கு கல்யாணம்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. மாலையை கலட்டின உடனே திடீர்னு இவருக்கு வந்து கல்யாணம் ஆகுற மாதிரியும் அந்த ஃபங்க்ஷன்ல தான் வந்து ரேகாவுக்கு உண்மை தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கல்யாணத்தை செட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங் சீன் வந்து ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் வந்து பிள்ளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க. வளகாப்புக்கு அப்புறம் பிள்ளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னு கண்டினியூவா காமிச்சிருப்பாங்க. மாமன் படத்தை ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மாமன் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் பார்ட் 1 வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. மாமன் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.